இங்க நம்ம ஹீரோ செக்ல இருக்க டேட்டை மாத்திட்டு ஒரு பொம்மை ஏரோப்ளேனோட ஸ்டிக்கர் எடுத்து இதுல ஓட்டுறான். அதுக்கப்புறமா இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு பேங்குக்கு கொண்டு போறான். அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியே மயக்கிடுறான். இதுல ஏமாந்த அவ இவன் கேட்ட மாதிரி பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துடுறா. அந்த பணத்தை வச்சு ஃபேக்கா பைலட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி பைலட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த வேலை போர் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பணத்தால ஒரு ஃபேக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடி பண்ணி டாக்டரா ஒர்க் பண்றான். அதுக்கப்புறம் இந்த வேலையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு லாயரா ஒர்க் பண்றான். ஆக்சுவலா இவன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்திருப்பான். இவங்க அப்பா வந்து பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டையும் காரையும் சேர்த்து வித்துட்டு இருப்பாரு. இந்த பையனோட அம்மாவும் வேற யாரு கூட ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. காசு இப்ப இல்லாததால ரொம்ப லோ லெவல் ஸ்கூல்லே படிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற பசங்க எல்லாம் இவனை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா. நான் தான் உங்களுக்கு டெம்பரரியா கிளாஸ் எடுக்க வந்த வாத்தியார்னு சொல்லிட்டு இவனை கேலி பண்ற பசங்களை எல்லாம் புடிச்சு பயங்கரமா அடிக்கிறான். அப்ப உண்மையாவே கிளாஸ் எடுக்க வந்த டெம்பரரியான டீச்சரை உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்ச ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க அப்பாவை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி திட்டி அனுப்புறாரு. ஆனா இவங்க அப்பா அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு. இவனும் அந்த மாதிரி ஃபேக் சர்டிபிகேட்டா ரெடி பண்ணி இவனுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கான்.